அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கிக்குள்ளே வரும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன் காரணம் ஏன் வரல அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கொரோனா கால ஏஜை வந்து தளர்வு செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வரலை. அந்த காரணம் ஒன்று இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் சைடு அனுப்பி அது வரணும். சப்போஸ் இதையே வந்து பயணிக்கணுமா, இல்லாட்டி சப்போஸ் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பழைய இது கொண்டு வரணுமான்றதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பின மாதிரி நமக்கு தகவல். அது ஒன்றும் வரலை. அதான் காரணம். சப்போஸ் அது வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வாரத்தில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதில் தான் போடலை. அதால் நான் உங்களுக்கு அடுத்த வாரத்துலேயும் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2025 பேருமே அப்படின்னு நினைக்கோன்னா ஏஜை பொறுத்தவரை பயப்படுவோன்னா சப்போஸ் குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏஜ் பாரானவங்களுக்கு நியாயமாக இருக்கிறப்ப, ஏன்னா வருடம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்டர் ப்ளஸ் இது இல்லாமல் பட்ஜெட்டு இது எல்லாமே கோட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா ரிட் பெட்டிஷன் ஒன்று போடலாம். இந்த ஏஜ் பார் ஸ்டூடெண்ட் போடலாம். நீங்கள் போய்ட்டு நிறையா பார்த்தேன், ஒரு மாணவர்கள் வீடியோலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இதுமாதிரி போர்டுக்கு போய்ட்டு 5 பேர் 6 பேர் சேர்ந்து போய் பார்த்த மாதிரி இதுமாரி தகவலாம் வீடியோலாம் பார்த்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, மாணவர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. அதால் நீங்கள் வந்து உங்கள் சார்பாக வந்து நம்ம சைட்லேயும் இருக்காங்க மாணவர்கள், அவங்க சார்பாக கூட நம்ம கோர்ட்டில் போடலாம். அதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஏஜ் பார் ஸ்டூடெண்ட்டு கவலைப்பட வேணாம், தொடர்ச்சியாக படிங்க. படிக்கிறதுல நம்ம படிக்கிறப்ப இது வந்து நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதால் தொடர்ச்சியாக படிங்க. நம்ம வந்து முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருந்தால் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதால் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளே நம்ம செய்வோம். கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். ஏஜ் பார் ஸ்டூடெண்ட் கவலைப்பட வேணாம். அதால் நம்ம பெட்டிஷன் போடலாம். ரிட் பெட்டிஷன் மாதிரி நம்ம கோர்ட்டில் போட்டு எங்களுக்கு ஏஜ் கொடுங்க, எவ்வளோ பேர் இருக்கோம் கொடுங்க, ஏன்னா இந்த வருடம் 2024 நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஏன்னா ஜூன் மாதத்துலேயே வந்து வெப்சைட் அப்டேட் பண்ணாங்க. இதை நினச்சி நாங்கள் படித்தோம்னு சொல்லிட்டு நிறைய நம்ம போடலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போர்டுக்குமே தெரியும். அதெல்லாம் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு செட் பண்ணி பண்ணுவாங்க போர்டில். அதால் நீங்கள் மாணவர்கள் வந்து கவலைப்பட வேணாம், தொடர்ச்சியாக படிங்க. ரொம்ப லேட்டாக ஆகவே ஆகாது. சில பேர் சொல்கிறாங்க ஃபெப்ரவரின்றாங்க, மார்ச்ன்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. 100% இந்த வாரம் வர வேண்டியது மேபி தள்ளி போனால் ஒரு வாரம், அவ்வளோதான். பெருசாக உங்களுக்கு நாட்கள் இருக்காது. அதெல்லாம் கவலைப்பட வேணாம். டிலேக்கு இதான் ரீசன். இந்த அனுப்பின லெட்ரு மூலமாக தான் ரீசனு. அதெல்லாம் கவலைப்பட வேணாம். அடுத்த வாரத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. மோஸ்ட்லி வந்து ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கில் போடுறதுக்கு, அதை நீங்கள் 7 வந்து கோட் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இதுக்கும் கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் போட்டுருவாங்க. எல்லாம் முடிஞ்சு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரைனிங் போனால் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் நாட்களுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி போகலாம். அதால் அவங்க போடுறது முன்னாடி போட்டுருவாங்க. சில பேர் வந்து இந்த வருஷம்லாம் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அடுத்த ட்ரைனிங் போட முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த 2 வருடமாக வந்து இந்த பேட்சுக்கு போயிட்டு தான் இருக்குது 2023. அதால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் இது பண்ண வேணாம், தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் இதை மறந்துடுங்க, பாசிட்டிவ் திங்கிங் இருங்க. பாசிட்டிவ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். தேங்க்யூ.